போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதும் விடுதலை செய்யப்படுவதும் வளமையாகி வருகின்றது என்று ஏற்கனவே பல அமைச்சர்கள் கடந்த அரசாங்கங்களில் அவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர முடிவு காணப்பட வேண்டுமாக இருந்தால் இப்படியான கொலைகள் ஏற்படுவதாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது மிக தவறு. அரசாங்கம் வேண்டுமென்றே சில நபர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கலவரத்தை மேற்கொண்டிருக்கின்றது என்ற ஒரு புரிதலுக்கு வர முடியும். குற்றத்துக்கு தண்டனை பெற்றாலும் கூட அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே மீண்டும் போதைப் பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆகவே இவர்களை முற்றாக நீக்க வேண்டும் என்று சொன்னால் கொலைதான் ஒரே ஒரு தீர்வு என்ற முறையிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. சிஐடியினுடைய பணிப்பாளர் சாணி அபேசகர தலைமையிலான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுவதாகவும் நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏன் இந்த மோதல் ஏற்பட்டது? அது திட்டமிட்ட குழு ஒன்று அங்கே இறக்கப்பட்டதா அல்லது வேறு சக்தி எதுவும் அங்கே புகுந்ததா அல்லது அரசாங்கத்தினுடைய சிறைச்சாலைகள் பற்றிய ஒரு மறுசீரமைப்பு திட்டம் ஒன்று இருக்கின்றது. நல்ல அவலங்கள், வேதனைகள், துயரங்களுக்கு மத்தியிலே தமிழ் சமூகம் இருந்தது என்றுதான் இப்போது வெளிப்படுகின்றது. இப்போது அந்த துயரங்களை சிங்கள கைதிகளும் அவர்களுடைய உறவினர்களும் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு இனத்துக்கு இப்படியான அவலங்கள் நடந்த பொழுது கேட்காமல் பார்க்காமல் இருந்த சிங்கள சமூகம் அவ்வாறான ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் நிலைமை இன்னும் மோசமான நிலையை எட்டியிருக்கும் என்ற அளவில் கருத்து கூறுகின்றார்கள். ஆனால் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கின்ற பொழுது கண்மூடித்தனமாக இதுவரை காலமான இந்த அரச இயந்திரம், இலங்கை அரசு என்ற இயந்திரம் தமிழ் மக்கள் மீது இப்படி தாக்குதல் நடத்திவிட்டு இப்போது தங்களுடைய சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்ற பரவலான கருத்துக்களும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வர ஆரம்பித்தது. சிறைச்சாலையில் கலகம் விளைவித்தார்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கம் கூறுகின்ற அத்தனை தகவல்களையும் உண்மையாக நம்பித்தான் சமூக வலைத்தளங்களில் அதிகளமானோர் கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். தமிழ் சமூக ஊடகங்களிலே இந்த கொலையை நியாயப்படுத்துகின்ற போக்கு வரலாம். ஆனால் அது உண்மையை தவறு. ஏனென்றால் நாங்களும் நீதிக்காக போராடுகின்ற ஒரு சமூகம், நாங்களும் இப்படியான கொலைகளை சந்தித்த ஒரு சமூகம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த கலகம் அரசாங்கத்துடனுடைய ஒரு இன்கவுண்டருக்கான நிகழ்ச்சி திட்டமா அல்லது போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் ஏற்பட்ட இந்த முரண்பாடு காரணமாகத்தான் இந்த கலவரம் ஏற்பட்டதா? ஏனென்றால் இதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற ஒவ்வொரு சிறைச்சாலை கலவரங்களின் பொழுதும் அரசாங்கத்தினுடைய ஒரு மறைகரம் இருந்திருக்கின்றது என்பதை இதற்கு முன்னர் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட விசாரணைகளில் எல்லாம் வெளிவந்த விடயம். இந்த விடயம் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக கொழும்பிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம் நேர்களே. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த மோதல், அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் மேற்கொண்ட செயற்பாடுகள், நேற்றைய தினம் நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் என்பவற்றை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த படுகொலை தொடர்பாக இது கொலை என்றே சொல்லுகிறார்கள். எதிர்கட்சி அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைகளிலே அதிருப்திகள் இருக்கிறது. இது சரியான முறையிலே அவர்கள் இந்த விடயத்தை கையாளவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு முன்பதாக இது போன்ற கொலைகள், இது போன்ற சிறைச்சாலை படுகொலைகள் அல்லது வன்முறை சம்பவங்கள் என்பது இது முன்னிருந்து நடைபெற்றது. நினைக்கிறேன் 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தோடு தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தற்போது விரிவடைந்து சிங்கள மக்கள் நோக்கி இது வந்திருக்கின்றது. போதைப்பொருள் குற்றவாளிகளாக இருந்தால் குற்றவாளிகளாக இருந்தால் அவருக்கான பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான தெரியும். ஏற்பாடு அப்போதைய போலீஸ் மா அதிபர் கையெழுத்திருந்தார் சிறைச்சாலை ஆணையாளர்களுக்கு. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் உண்மையிலேயே இது திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாகத்தான் பார்க்கலாம். ஏனென்றால் கைதிகளிடம் எங்கே இருந்து ஆயுதம் வருகின்றது, அவர்கள் அடிபடுவதற்கு மோதுபடுவதற்கு அவர்களிடம் எங்கே இருந்து ஆயுதம் வருகின்றது என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, அப்படி மோதுபடுகின்ற பொழுது அதை தடுப்பதற்காக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை காவலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது. சிறைச்சாலை அதிகாரிகளும் அங்கே இறந்திருக்கிறார்கள்.
அதே நேரம் உடனடியாக அங்கே போலீசார் இராணுவத்தில் சென்றிருக்கிறார்கள். சென்ற போதும் கலவரம் நிறுத்தப்படவில்லை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ளே குறிப்பிட்ட அறைகளுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் ஒரு நாட்கள் 24 மணி நேரத்துக்கும் மேலாக மோதலில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயல் நடந்திருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. ஆகவே இந்த இடத்தில் அரசாங்கம் தான் இதை பொறுப்பு கூற வேண்டும். ஏற்கனவே சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாக முறைமைகள் இடப்பற்றாக்குறைகள் பற்றி பல தடவைகள் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றன. ஜெனீவா மனித உரிமை சபையினுடைய அறிக்கைகளிலே கூட சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் அரசியல் கைதில் நோக்கி அந்த பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவை எதுவும் கருத்தில் கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். சிறைச்சாலைக்குள் இருந்து அரசாங்கம் வேண்டுமென்றே சில நபர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கலவரத்தை மேற்கொண்டிருக்கின்றது என்ற ஒரு புரிதலுக்கு வர முடியுமா? எதிர்க்கட்சிகள் மற்றும் சிங்கள சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்ட விடயங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் அல்லது போதைப் பொருள் கடத்துபவர்கள் என்பவர்கள் பிரபலமான அரசியல் தலைவர்களோடு அரசியல் கட்சிகளோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார். இவர்களை கைது செய்து கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்திருந்தாலும் நீதிமன்ற விசாரணைகளின் போதும் சட்டத்தரணிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக பிணையில் வருகிறார்கள் அல்லது விடுதலை பெறுகிறார்கள் என்பது ஒன்று. குற்றத்துக்கு தண்டனை பெற்றாலும் கூட அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே மீண்டும் போதைப் பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆகவே இவர்களை முற்றாக நீக்க வேண்டும் என்று சொன்னால் கொலைதான் ஒரே ஒரு தீர்வு என்ற முறையிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. கொலை என்பது மிக தவறானது. யாரையும் கொலை செய்ய முடியாது. எந்த சமூக விரோதியையும் எந்த ஒரு குற்றவாளியையும் கொலை செய்ய முடியாது. அப்படியாக இருந்தால் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தின் மூலமாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாலும் கூட மரண தண்டனை வழங்குவதற்கான சட்டங்கள் இலங்கையிலே இல்லை. ஆகவே இப்படி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களை உயிரோடு வைத்திருப்பது பிழை என்று அந்த முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை வந்த நிலைமை என்பது இங்கே பரவலாக பேசப்படுகின்றது. ஆகவே இது ஒரு என்கவுண்டர் சிஸ்டம் அந்த முறைமையிலே செய்யப்பட்டிருக்கிறதாகத்தான் சிங்கள சமூக வலைத்தளங்கள் மற்றும் சில சிங்கள எதிர்க்கட்சி உறுப்பினருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது. அதேமாதிரி இந்த போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதும் விடுதலை செய்யப்படுவதும் வளமையாகி வருகின்றது என்று ஏற்கனவே பல அமைச்சர்கள் கடந்த அரசாங்கங்களில் அவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு நிரந்தர முடிவு காணப்பட வேண்டுமாக இருந்தால் இப்படியான கொலைகள் ஏற்படுவதாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது மிக தவறு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை விதிகளின் பிரகாரம் மிக மிக தவறு. எந்த குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது முக்கியமானது. சிறை கைதிகளுக்கான பாதுகாப்பு என்பது முக்கியமானது. ஆகவே இந்த பாதுகாப்பு விடயத்தில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டு ஒன்று இதற்கு அரசாங்கம் சரியான முறையிலே பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. ஆனால் இந்த சிறை கைதிகள் மரணமடைந்த 20க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் அனைவரும் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் இதுவரை சிறைச்சாலை நிர்வாகமோ அரசு தரப்பிடமிருந்து எந்த விதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லையே. எதன் அடிப்படையில் மரணமடைந்தவர்கள் போதைப்பொருள் வழக்குடன் தான் தொடர்புபட்டவர்கள் என்ற முடிவுக்கு இந்த சமூகம் வருகின்றது? குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய செய்திகள், குறிப்பாக அமைச்சர்களுடைய கருத்திலே பார்க்கும்போது தெரிகின்றது. அவர்களை வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். நீதி அமைச்சர் அங்கே சென்றிருக்கின்றார், பார்த்திருக்கின்றார், நிலைமையை அவதானித்திருக்கின்றார், இப்போ தொடர்பாக விசாரிக்கப்படும் சொல்லுகின்றார். ஆகவே கைதிகள், கொல்லப்பட்ட கைதிகள் மற்றும் காயமடைந்த கைதிகள் உண்மையிலேயே என்ன குற்றச்சாட்டுகளுக்காக அங்கே தடுத்து வைக்கப்பட்டார்கள் என்பது இன்னமும் சரியான முறையிலே அரசாங்கத்தினால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத பின்னணியில் தான் இத்தகைய சந்தேகங்கள் எழுகின்றன. ஆகவே அரசாங்கம் தான் அது பற்றிய பொறுப்புகளை சொல்ல வேண்டும். கைதிகள், அது உயிரிழந்த கைதிகள் ஒவ்வொரு என்னென்ன குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டார்கள், காயமடைந்த கைதிகள் என்னென்ன குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டார்கள், ஏன் இந்த மோதல் ஏற்பட்டது, அதை திட்டமிட்ட குழு ஒன்று அங்கே இறக்கப்பட்டதா அல்லது வேறு சக்தியில் எதுவும் அங்கே புகுந்ததா அல்லது அரசாங்கத்தினுடைய சிறைச்சாலைகள் பற்றிய ஒரு மறுசீரமைப்பு திட்டம் ஒன்று இருக்கின்றது. ஜேவிபியை மையப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிறைச்சாலைகளை மறுசீரமைப்பதற்கு சில திட்டங்களை வகுத்திருக்கின்றது. புதிய நிர்வாக கொள்கை ஒன்றை வகுத்திருக்கின்றது. சிறைச்சாலைகள் பற்றிய நிர்வாக கொள்கையை வகுத்திருக்கின்ற பொழுது அந்த கொள்கைக்கு மாறாக செயல்பட்டவர்கள் இந்த திட்டத்தை செய்தார்களா? அப்படியான சந்தேகங்களும் இருக்கின்றன. அரசாங்கம் அதை சொல்லுகின்றது. தங்களுடைய புதிய திட்டங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதிதான் இது என்று அரசாங்கம் குற்றம் சாட்டுகின்றது. அப்படி
சதியாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு, குறிப்பாக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை அதிகாரிகள் போலீசாருடைய பாதுகாப்பை மீறி எப்படி அந்த ஒரு தீய சக்தி உள்ளே நுழைந்தது என்ற கேள்வி மறுபுறம் எழுகின்றது. ஆகவே இதில் பல கேள்விகள் சந்தேகங்கள் நிலவுகின்றன. அரசாங்க தரப்பு தங்களை நியாயப்படுத்தும் வகையில் கருத்து சொல்கிறது, எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்றன, சமூக வலைத்தளங்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. ஆகவே இதற்கு சரியான பதில் வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தினுடையது என்றால் அரசாங்கம் தான் அதை செய்ய வேண்டும். வேறு யாரும் அங்கே சென்று விசாரணை நடத்த முடியாது. இதுவரையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அங்கு சென்று விசாரணை நடத்தியாக நான் அறியவில்லை. இன்று காலை வரை கூட அந்த செய்தி நான் பார்க்கவில்லை. ஆகவே உடனடியாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அங்கே சென்றிருக்க வேண்டும். அவர்கள் இதுவரையும் செல்லவில்லை. வெறுமனே அரச அதிகாரிகள் மற்றும் போலீசாருடைய பாதுகாப்பு துறையினுடைய விசாரணையோடு மாத்திரம்தான் அங்கே நிலைமைகள் போய்கொண்டிருக்கின்றன. இது பற்றிய சரியான சிஐடியினுடைய பணிப்பாளர் சாணி அபேசகர தலைமையிலான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுவதாகவும் நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சிஐடியினர் தங்களுடைய பணியை செய்வது வளமை. அவர்கள் அங்கே போக வேண்டும் என்றால் இதனுடைய பின்னணியை அறிய வேண்டும். ஆனால் அது அல்ல முக்கியம். இங்கே இது ஒரு மனித உரிமை மீறல் அப்பட்டமாக நடந்திருக்கின்றது. கைதிகளுடைய பாதுகாப்பு இன்மை, அவர்களுடைய இடவசதி பிரச்சனை, அவர்களுடைய சுகாதார பிரச்சனை, அவர்களுக்கான உணவு பிரச்சனை, பல பிரச்சனை இங்கே இருக்கின்றன. ஏற்கனவே முறைப்பாடு இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் ஒன்று நடந்தால் நிச்சயமாக அங்கே மனித உரிமை ஆணைக்குழு சென்றிருக்க வேண்டும். இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவை தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய வேறு பொது அமைப்புகள் இருக்கின்றன. மனித உரிமைகள் பற்றி பேசுகின்ற, கைதிகளுடைய உரிமைகள் பற்றி பேசுகின்ற, கைதிகளுடைய பாதுகாப்பு பற்றி பேசுகின்ற அமைப்புகள் இங்கே இருக்கின்றன. அந்த பிரதிகள் அங்கே செல்லவில்லை அல்லது அவருக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படவில்லையா என்பது கூட இதுவரை சரியாக தெரியவில்லை. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட ஒரு கைதி இன்றைய தினம் மரணமடைந்திருக்கின்றார். அவரும் நோய் தொற்று காரணமாக. அதே நேரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சரியான சுகாதார வசதிகள் இல்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது. 800 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 2400 பேர் இருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் நேற்றைய தினம் பொதுவாக முன்வைக்கப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய சிறைச்சாலைகளிலே இடப்பற்றாக்குறை இருக்குது என்பது இன்று நேற்றில் அது பல காலமாக வெளிவருகின்ற செய்தி. இது தொடர்பாக மன்னிப்பு சபையினுடைய அறிக்கையிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை சிறைச்சாலைகளில் இடவசதி பற்றாக்குறை, கைதிகளுக்கான சுகாதார பிரச்சனைகள், உணவு பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றன என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆகவே எந்த ஒரு நடவடிக்கை அல்லது எந்த ஒரு பொறுப்பு கூறலையும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதில்லை. குறிப்பாக சிங்கள தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்புடைய செயற்பாடு அப்படித்தான் இருக்கிறது. நாங்களே பின்னோக்கி பார்ப்பதாக இருந்தால் இந்த நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த கைதிகள் தாக்கப்படுவது, கைதிகள் சிறைச்சாலைக்குள்ளே வைத்து கொல்லப்படுவது என்பது குறிப்பாக தமிழ் கைதிகள் தான் நடந்தது. குறிப்பாக இந்த ஆயுத போராட்டத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள், பெண்கள் தான் சிறைச்சாலைக்குள்ளே துன்புறுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். 2000ஆம் ஆண்டு பிந்துனுவ சிறைச்சாலையில் நடந்த படுகொலை, அதே போன்று வெலிக்கடை சிறைச்சாலை 83ஆம் ஆண்டு நடந்த படுகொலைகள், இப்படி சிறைச்சாலைகளிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே தமிழ் இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒழுங்கான உணவுகள் வழங்கப்பட்டதில்லை. அவர்கள் பல்வேறு உண்ணாவிரத போராட்டங்களிலும் வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்ட பொழுதும் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் கைது செய்யப்பட்டு வழக்கு பல கைதிகள் வழக்கு தாக்கல் செய்யப்படாமலேயே இருக்கிறார்கள். இன்னமும் தமிழ் கைதிகள் இன்னமும் கூட இருக்கிறார்கள். சிறை மரண தண்டனை வழங்கப்பட்ட பின்னரும் கூட அந்த கைதிகள் சித்திரவதை எதிர்நோக்குகிறார்கள் என்று இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. மனித உரிமை அறிக்கையிலே ஜெனீவா, அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை சபையினுடைய அறிக்கையிலே தமிழ் அரசியல் கைதிகள் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள் தெளிவாக சொல்லப்படுகின்றன. ஆகவே இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் அதுக்கு சரியான பொறுப்பு கூறவில்லை. இது ஒரு இன ரீதியாக பார்க்கப்பட்ட சம்பவம் தான். இப்போது தேசிய மக்கள் சக்தி, ஏபியை மையப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி தங்களை ஒரு புதிய அரசாங்கமாக மாற்று சோசியலிசம் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கமாக, சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி வந்த ஒரு அரசாங்கமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் அவர்களும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை, குறிப்பாக ஈழத்தோ மக்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரையிலே முன்னைய சிங்கள அரசியல் தலைவர்கள் கையாண்ட அதே அணுகுமுறைத்தான் இன்று வரை கையாளுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் பின்னணியில் இருந்த நிலையில் தற்போது சிங்கள கைதிகள் இப்போது தாக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சமூக விரோத கைதிகள், போதவஸ்து கைதிகள் ஆக இருக்கக்கூடிய சிங்கள கைதிகள் இப்போது தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அரச இயந்திரம், இதுவரை காலமான இந்த அரச இயந்திரம், இலங்கை அரசு என்ற இயந்திரம் தமிழ் மக்கள் மீது இப்படி தாக்குதல் நடத்திவிட்டு இப்போது தங்களுடைய சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்ற பரவலான கருத்துக்களும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வர ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இது உண்மையில் இலங்கை அரசு என்ற கட்டமைப்புடைய பொறுப்பு கூறலாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் சரியான முறையில் பொறுப்பு கூறாதனுடைய விளைவுகளைத்தான் இப்போது சிங்கள கைதிகளும் சிங்கள மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு முன்னர், நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு முன்னர் எல்லாம்
நேற்றைய தினம் மிக அதிகளவான மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதாவது கைதிகளை பார்வையிட முடியவில்லை, யார் யார் மரணமடைந்தார்கள், தங்களுடைய உறவுகள் எங்கு இருக்கின்றது என்பது போன்றவற்றை கேள்விகளாக எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக தற்பொழுது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகள் இலங்கை பூராகவும் உள்ள சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே உறவினர்கள் கைதிகளை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அல்லவா? இது தொடர்பில் அரசாங்கம் நீண்ட காலமாக வேறு வேறு சிறைச்சாலைகளில் வைத்திருக்கின்ற பொழுது உறவுகள் பார்வையிடுகின்ற விடயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் அல்லவா? 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதாபிமான சிறைச்சாலையிலே தமிழ் கைதிகள் தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பொழுது உறவினர்கள் அவர்களை சென்று பார்ப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார். அதுபோன்று வேறு சிறைச்சாலைகளில் பூசா முகாம்களிலே கூட உறவினர்கள் சென்று பார்ப்பதற்கு சிரமப்பட்டார்கள். அவர்கள் இப்போ சிங்கள கைதிகள் உறவினர்கள் வெளியேண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஆனால் தமிழ் கைதிகள் உறவினர்கள் வந்து பார்ப்பதற்கு அவலப்பட்டு கொண்டு திரிந்தார்கள் என்ற செய்தியில் நாங்கள் பார்த்தோமே தவிர அவர்கள் தங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்குமாறு ஆர்ப்பாட்டம் செய்தாக நாங்கள் அறியவில்லை. என்று ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது. அப்படி ஆர்ப்பாட்டம் செய்ய அவர்களும் கைது செய்யப்படுவார். நல்ல அவலங்கள், வேதனைகள், துயரங்களுக்கு மத்தியிலே தமிழ் சமூகம் இருந்தது என்றுதான் இப்போது வெளிப்படுகின்றனர். இப்போது அந்த துயரங்களை சிங்கள கைதிகளும் அவர்களுடைய உறவினர்களும் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு இனத்துக்கு இப்படியான அவலங்கள் நடந்த பொழுது கேட்காமல் பார்க்காமல் இருந்த சிங்கள சமூகம் இன்று தங்களுக்கு என்று இந்த அநீதிகள் நடக்கின்ற பொழுது அதை ஒரு பேசுபொருளாக கொண்டு வருகின்றன. நான் இன்று காலை கூட பார்த்தேன், இந்த விடயம் தொடர்பாக ஜெனீவா மனித உரிமை சபை, ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை சபைக்கு கொண்டு போக வேண்டும், ஜெனீவாவில் இருக்கின்ற அந்த மனித உரிமை சபைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஒரு சிங்கள அன்பர் பதிவிட்டிருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு என்று வருகின்ற பொழுதுதான் இந்த ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை சர்வதேச நீதி என்பதெல்லாம் தெரிகின்றது. ஆனால் இது 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 80 ஆண்டு கால அரசியல் போராட்டத்தை நடத்தி வந்த சமூகம், தமிழ் சமூகம் இந்த விடயங்களை தான் கேட்ட பொழுது இன்று வரை கூட புறக்கணிக்கப்படுகின்ற நிலையில், இன்று வரை கூட அது ஏற்கப்படாத நிலையில், இன்று வரை கூட வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் சிங்கள பௌத்த மயமாக்கல், சிங்கள இராணுவ கண்காணிப்புகள், குறிப்பாக தமிழ் ஊடகத்துறையினர் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்ற முறைகள் நிலவுகின்ற பொழுது அதையெல்லாம் கண்டும் காணாமல் பார்த்துக் கொண்டு அமைதியாக இருந்த சிங்கள சமூகம் இன்று தங்களுக்கு என்று ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது இப்போது சர்வதேச நீதியை நோக்கி போக போகிறார்கள் என்ற தகவலை இப்போது நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக சிந்திக்க வேண்டும். ஒரு இனம் தாக்கப்படுகின்ற பொழுது மற்ற இனம் வேடிக்கை பார்த்ததனுடைய வலிகளைத்தான் தற்போது சிங்கள சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்காக நாங்கள் அதுக்கு இடம் அளிக்க கூடாது. நாங்களும் சேர்ந்து அவர்களுக்காக நீதிக்கான குரலை கொடுக்க வேண்டும். குறிப்பாக தமிழர்களும் சேர்ந்து இந்த சிங்கள மக்கள் ஒடுக்கப்படுகின்ற கைதிகளுடைய உறவுகளுக்கான குரலை கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் அப்படியான எந்த குரலும் தமிழ் தரப்பிடமிருந்து வெளிவந்ததாக நான் அறியவில்லை. சிலவர்கள் இன்று அல்லது நாளை தமிழ் தேசிய கட்சியில் அறிக்கை வெளியிட கூடும். நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சியில் மாத்திரமில்லை, தமிழ் பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் கூட இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த அநீதிகளுக்கு, கொல்லப்பட்ட கைதிகளுக்காகவும் அவர்களுடைய உறவினர்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும், நீதிக்கான குரலை கொடுக்க வேண்டும். அதே நேரம் இது போன்ற அவலங்களை தமிழ் மக்கள் எப்படி 80 ஆண்டு காலமாக, குறிப்பாக 30 ஆண்டு கால போர்களை அனுபவித்தார்கள் என்பதை என்ற வலிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையிலே இந்த கருத்துக்களை பரிமாறுகின்ற பொழுதுதான் இங்கு இருக்கக்கூடிய இனமோதலும் அதற்கான தீர்வுகளையும் நாங்கள் நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும். இந்த சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற விடயங்கள் அல்லது கண்மூடித்தனமாக இடம்பெற்ற அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாம் வீடியோ காட்சிகளாக வெளிவந்திருந்தன. எனினும் நேற்றைய தினம் சிறைச்சாலைத்துறை அந்த விடயத்தை நியாயப்படுத்தி கருத்து தெரிவித்திருந்தது. அவ்வாறான ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் நிலைமை இன்னும் மோசமான நிலையை எட்டியிருக்கும் என்ற அளவில் கருத்து கூறுகின்றார்கள். ஆனால் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கின்ற பொழுது கண்மூடித்தனமாக சிறைச்சாலை தரப்பு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வது தெரிகின்றதல்லவா? நிச்சயமா நான் முன் சொன்ன பதிலோடு ஒப்பிட்டு இருந்தார். கொலை என்றால் அது கொலைதான். கொலையிலே நல்ல கொலை, கெட்ட கொலை என்று 2 வகையான கொலைகள் அல்ல. கொலை என்றால் அது கொலைதான். தற்செயலாக ஒருவர் ஆத்திரப்பட்டு அடிக்கின்ற பொழுதும் அல்லது ஒரு பெண் தன் மீதான பாலியல் வல்லுறவுக்கு ஒருவர் வருகின்றார் என்று தெரிந்து அருகே இருக்கின்ற கட்டையை தூக்கி அடிக்கின்ற பொழுது அவர் இறந்து விட்டால் அது கூட கொலைதான். ஆனால் அந்த கொலையை நல்ல கொலை, கெட்ட கொலை என்று பிரிக்க முடியாது. விசாரணையின் போதுதான் அதை தீர்மானிக்க முடியும். ஆகவே கொலை என்றால் அது கொலைதான். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் மீதான இந்த கொலைகள் நடைபெற்ற பொழுதும் அந்த கொலைகளை நியாயப்படுத்திய ஒரு போக்கை நாங்கள் கடந்த காலங்களை பார்த்திருக்கின்றோம். தமிழர்கள் கைது செய்யப்பட்டால், அந்த வன்முறைகள் நடைபெற்றால் அதை நியாயப்படுத்துகின்ற நிலைமை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலங்கை இராணுவத்தை நியாயப்படுத்துகின்ற நிலைமை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நியாயப்படுத்துகிற நிலைமை நாங்கள் பார்த்திருக்கோம். இப்போது கூட ஐக்கிய சபையினுடைய மனித சபையினுடைய அறிக்கைகள் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதையுமே இளைஞர் அரசாங்கம் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான குற்றவாளிகள் யார்
யார் என்று வெளிப்படையாக சொன்ன பொழுதும், யுத்தத்துக்கான பின்னணிகள் சொன்ன பொழுதும், அதற்கான அதிகாரிகள் யார் என்று வெளிப்பட்ட பொழுதும் இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதளித்திருக்கின்றது. ஆகவே அந்த மறுதளிப்பினுடைய பின்னணிகள் அதனுடைய தொடர்ச்சி தான் தற்போது சிங்கள கைதிகளுக்கு நடந்திருக்கின்றது. எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை. ஒன்று நடந்தால் அதை நியாயப்படுத்துகின்ற போக்கு இலங்கை அரசு என்ற கட்டமைப்பினுடைய பண்பாக இருந்து வருகின்ற ஒரு பின்னணியில் தான் தற்போது சிங்கள மக்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ் மக்கள் சார்ந்து 30 ஆண்டு கால போரிலே நடைபெற்ற அத்தனை விடயங்களையும் நியாயப்படுத்தி கொண்டு வந்த சிங்கள அரசியல் தலைவர்கள், சிங்கள அரசு என்ற அந்த கட்டமைப்பு, சிங்கள அரசியல் சட்டங்கள், சிங்கள நீதித்துறை தற்போது நீர்வளம்பில் இடம்பெற்ற இந்த கொலை பற்றிய விடயங்களை நியாயப்படுத்தல் செய்து கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த நியாயப்படுத்தல்கள் எல்லாம் குற்றங்களை மறைக்க முடியாது. நியாயப்படுத்தல்கள் மிக தவறானவை. எந்த ஒரு கொலையை நியாயப்படுத்த முடியாது. கொலைக்கு யாரோ ஒரு பகுதி பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே இந்த கொலைக்கான பொறுப்பை, முழு பொறுப்பை அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் மீது குற்றஞ்சாட்ட முடியாது. தங்களுடைய நிர்வாக முறைமைகள் மாற்றியமைக்கின்ற திட்டத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட சதிதான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடைபெற்ற கொலைகள் என்று வெறுமனை கூறிவிட்டு அரசாங்கம் தப்பித்து போக முடியாது. எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தி விட்டு தப்பித்து போக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் முன்னர் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது இப்படியான தப்பித்து போகின்ற கதைகளை சொல்லியிருக்கின்றார்கள், கொலைகளை நியாயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பதை சிங்கள மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு வாக்களிக்கின்ற சிங்கள மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது இன பிரச்சனையோடு, போர்க்காலத்தில் நடந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய, அலசி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதை நான் சிங்கள ஊடகங்களில் செய்ய வேண்டும். ஆனால் சிங்கள ஊடகங்கள் எதுவுமே இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு இப்படி அநீதி இழைக்கப்பட்டது, இப்படியான கொலைகள் மறுக்கப்பட்டன, இப்படியான கொலைகள் நியாயப்படுத்தப்பட்டன, இது தவறு, ஆகவே இது எங்களுடைய சமூகம் மீதும் வருகின்றது என்ற எந்த ஒரு நியாயப்படுத்தலையும் சரியான எழுத்துக்களையும் இதுவரையும் சிங்கள ஊடகங்கள், குறிப்பாக பிரதான ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், சிங்கள பிரதான இலக்கிய ஊடகங்கள் எதுவுமே இதுவரைக்கும் அப்படியான விமர்சனங்கள் செய்யவில்லை. அரசாங்கம் சொல்லுவதை பதிவு செய்கின்றன, எதிர்கட்சிகள் சொல்லுவதை பதிவு செய்கின்றன, அவ்வளவுதான். ஆனால் தங்களுடைய சுய கருத்தாக எதையுமே சிங்கள ஊடகங்கள் பதிவு செய்யவில்லை. அதே நேரம் தமிழ் ஊடகங்களும் இப்போது நாங்கள் நேர்காணலை கதைக்கின்றது போன்று தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளோடு ஒப்பிட்டு இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த கைதிகள் தொடர்பான அந்த கைதில் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான விடயங்களை பேசவில்லை என்பதும் கவலைக்குரியாகத்தான் இருக்கின்றது. அரசாங்கம் இதனை தற்பாதுகாப்புக்காக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது என்று குறிப்பிடுகின்றது. அதே நேரம் தமிழ் சமூக ஊடகங்களில் இந்த கொலைகளை நியாயப்படுத்தித்தான் தமிழர்கள் அதிகளவு கருத்துக்களை பரிமாறுகின்றார்கள். குறிப்பாக போதை வஸ்துடன் தொடர்பட்டவர்களை துப்பாக்கியால் சுட வேண்டும், சுடுவது சரி, இவர்களை வெளியில் விடக்கூடாது, சிறைச்சாலையில் கலகம் விளைவித்தார்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கம் கூறுகின்ற அத்தனை தகவல்களையும் உண்மையாக நம்பித்தான் சமூக வலைத்தளங்களில் அதிகளமானோர் கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். இந்த போக்கு என்பது எப்படிப்பட்டது? இது ஒரு வகையில் நியாயமானது என்றால் அது ஏன் தவறானது தான். ஏனென்றால் நாங்கள் ஒன்றை அடிப்படையாக பார்க்க வேண்டும். எப்படி என்றால் இந்த போதைப் பொருள் விநியோகம், இந்த குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே போதைப் பொருட்களை விநியோகித்த முறைமை என்பது 2009 போர் நிறைவடைந்த பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒன்று. இராணுவம் மற்றும் போலீசார், பாதுகாப்பு அதிகாரிகள் இப்படியான வேலைகளை பாடசாலை மாணவர்கள் மத்தியில், தமிழ் மாணவர்கள் மத்தியில், தமிழ் இளைஞர்கள் என்பது செய்தார்கள். ஏனென்று கேட்டால் இந்த தமிழ் தேசிய அரசியல் சிந்தனையிலிருந்து விலகி இவர்களை ஒரு சீரழிந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு சதி கோட்பாட்டினுடைய பின்னணியாகத்தான் நடைபெற்றது. இது தொடர்பாக நான் நினைக்கின்றேன் தமிழ் தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நாடாளுமன்ற பேசி இருக்கிறார்கள், சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள், ஆதாரங்களோடு முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அது இதுவரையும் கட்டுப்படுத்தப்படவில்லை. இப்போது அந்த போதைப் பொருள் வடக்கு கிழக்கு வெளியே சிங்கள மக்களை நோக்கி வந்திருக்கின்றது. அதனுடைய வலியைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போதைப் பொருள் பாவனை என்பது மிக மிக தவறானது. ஆனால் இது வடக்கு கிழக்கிலே தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் மத்தியிலே பரப்பப்பட்ட பொழுது அதை கண்டிக்காத சிங்கள சமூகம், அல்லது அதனை கண்டிக்காத சிங்கள அரசியல் கட்சி தலைவர்கள், அல்லது அதனை கண்டிக்காத சிங்கள சமூக வலையங்க தளங்கள் எல்லாம் இப்போது இந்த போதைப் பொருள் தொடர்பான விடயத்திலே கண்டனங்களை வெளியிடுகின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ் சமூக ஊடகங்களிலே இந்த கொலையை நியாயப்படுத்துகின்ற போக்கு வரலாம். ஆனால் அது உண்மையிலே தவறு. ஏனென்றால் நாங்களும் நீதிக்காக போராடுகின்ற ஒரு சமூகம், நாங்களும் இப்படியான கொலைகளை சந்தித்த ஒரு சமூகம், நாங்களும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம். அந்த அடிப்படையில் எவராக இருந்தாலும், எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும், அவன் கொலை செய்யப்பட்டு பாதிக்கப்படுகின்ற பொழுது அல்லது அவனுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது அந்த அநீதியை நியாயப்படுத்துகின்ற போக்கை நாங்கள் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் சமூக ஊடகங்களிலே இப்படியான பதிவுகள் செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த போதைப் பொருள் பாவனை ஆரம்பத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டது. ஏனென்றால் தமிழ் தேசிய சிந்தனையை முடக்குவதற்காக அந்த நோக்கிலே பரப்பப்பட்டது. இப்போது சிங்கள மக்களுக்கும் வந்துவிட்டது என்ற அடிப்படையில் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். ஆகவே
இது இழைக்கப்பட்டது அநீதி, இந்த கொலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, இப்படியான கொலைகளை தமிழ் சமூகம் சந்தித்தது என்ற விமர்சனங்களை தான் முன்வைக்க வேண்டும். தமிழ் சமூக வலைத்தளங்களில் இருப்பவர் எல்லோரும் பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் அல்ல. சாதாரணமான எவருமே சமூக வலைத்தளங்களை வைத்திருக்க முடியும். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இப்படியான விமர்சனங்களை எழுதுங்கள்னு சொல்ல முடியாது என்றால் அப்படியான விமர்சனங்கள் எழுதக்கூடிய ஆற்றல் எல்லோருக்கும் இருக்காது. ஆனால் ஒரு பொதுப்படியாக கருத்துல சொல்லுகின்ற பொழுது இப்படியான நியாயங்களை சொல்ல முடியும், அல்லது இப்படியான கருத்துக்களை முன்வைக்கின்ற தமிழ் செய்தியாளர்கள், தமிழ் பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களை எடுத்து அதையாவது அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் வெறுமனை இந்த கொலை நியாயமானது, பொது வஸ்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து வெளிப்பாடு என்பது மிகவும் தவறானது, மனித உரிமைகளுக்கு அப்பாற்பட்டது. ஒரு மனிதனுடைய மாண்பு, மனிதனுடைய புனிதம் என்பது அந்த உயிரிலே தான் தங்கி இருக்கிறது. அந்த உயிர் எத்தகைய தவறை செய்திருந்தாலும் அதை கொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கொலைகளை நாங்கள் இன முரண்பாடுகளோடு ஒப்பிட்டு, இது தொடர்ச்சியாக வந்த போரினுடைய வலிதான். போர்க்காலத்திலே தமிழ் மக்கள் மீது எப்படி சதி கோட்பாடுகள், பிளவுகள், மோதல்கள் திட்டமிடப்பட்டு அவிழ்த்து விடப்பட்டதோ அதே போன்ற மோதல்கள், பிளவுகள், கொலைகள் எல்லாம் இப்போது சிங்கள மக்கள் மத்தியிலும் பரவி வருகின்றன என்றதை காண்பித்து அதை சொல்லித்தான் இந்த இன பிரச்சனைக்கான தீர்வை சரியாக கொண்டு வர வேண்டும். இந்த இன மோதலுக்கு தீர்வு காணப்படுகின்ற பொழுதுதான் இலங்கை தீவிலே அத்தனை பிரச்சனைகளுக்கும் நியாயமான தீர்வு, குறிப்பாக பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பது இந்த இன பிரச்சனைக்கான தீர்வு என்ற விடயத்திலே தான் சமூக நீதி, சமூக மாற்றங்களை இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பரிமாறியக்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரஷ்னோ, நன்றி நேர்களே. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.